அனைவருக்கும் வணக்கம். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு 4/6/2026 ஆனுவல் பிளானர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் புதிய சுகாதார ஆய்வாளர் நிலை 2க்கான காலி பணியிடங்களை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுகாதார ஆய்வாளர் நிலை 2க்கான 1429 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டு பணியாணைக்கு காத்திருக்கிறாங்க. ஒரு நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் காரணத்துக்காக அவர்களுக்கு இன்னும் பணியாணை வழங்கப்படாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிய காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. சீரியல் நம்பர் 21ல் 65 பணியிடங்கள் இப்போது அறிவிச்சிருக்காங்க. ஸோ சுகாதார ஆய்வாளர் நிலை 2 பணியிடங்கள் இவ்வளோதானா, இல்லை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம 2019 வரப்பட்ட ஒரு ஜிஓவை நமக்கு கன்சிடர் பண்ணி பார்க்க போகிறோம். 2/8/2019 ஜிஓ நம்பர் 338 படி தமிழ்நாட்டில் எவ்வளவு சுகாதார ஆய்வாளர்கள் சாங்ஷன் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, கிரேட் 1 1806, கிரேட் 2 1641 மட்டும்தான் சாங்ஷன். இன் பொசிஷன் பார்க்க வேண்டாம், இது பழைய டேட்டா. பட் சாங்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, சுகாதார ஆய்வாளர் நிலை 2க்கான சாங்ஷன் 1641 மட்டும்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வெறும் 65 காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்திருக்கிறது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ஏற்கனவே 27/10/2025 வந்த நோட்டிஃபிகேஷன். இதில் நம்ம பார்க்கும்பொழுது 1429 பணியிடங்கள் இதில் நோட்டிஃபிகேஷனில் அதை விட்டுட்டாங்க. அதில் ஒரு ஸ்டார் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டார் என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவங்களுடைய வேக்கன்சி ஒதுக்கப்பட்டது போக மீதி இருக்கக்கூடிய பணியிடங்கள் தான் இந்த 1429 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 2025ல் 1429 நோட்டிஃபிகேஷனாக விட்டுட்டாங்க. 14/10/2025 ஜிஓ நம்பர் 443 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 43 வேக்கன்சி அவுட் ஆஃப் 1472 இது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு ஒதுக்கிறதா சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் 1429 காலி பணியிடங்கள் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த 43 பணியிடங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுப்பதாக அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையாக நம்ம பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று 1429 பணியிடங்கள் 2025 நோட்டிஃபிகேஷனில் வந்துடுச்சு. 43 பணியிடங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒதுக்கிட்டாங்க. இவர்கள் தவிர ஓராண்டு பயிற்சி முடித்தவர்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 5 ஜனவரி 2026 91 நபர்கள் பணியாணை பெற்று இணைந்துள்ளார்கள். இவர்கள் தவிர துறையிலிருந்து கிடைத்த தகவலின்படி சுகாதார ஆய்வாளர் நிலை 2ஆக பணியில் தொடரக்கூடியவர்கள் 13 நபர்கள் இன்னும் கிரேட் 1 ப்ரொமோஷன் வாங்காமல் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா 1576 வருகிறது. ஸோ மைனஸ் 1641 ஆக மொத்தம் 65 காலி பணியிடங்கள் மட்டும்தான் இப்போது தமிழ்நாட்டில் இருக்குது. அஸ் பர் 2019 ரூல்ஸ் படி. வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், 2019 கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்பாக டிபிஹெச் சார் அவர்கள் 2427 காலி பணியிடங்களை புதிதாக உருவாக்க வேண்டும் என்று கருத்துரு உருவாக்கி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஆனால் இன்றைய தேதியில் வரையில் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கான ஒப்புதல் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அப்படி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இனி வருங்காலங்களில் அந்த ஒப்புதலை கொடுத்தாங்கன்னா கூடுதல் பணியிடங்கள் கிடைக்குமே தவிர, இன்றைய காலகட்டத்திற்கு இந்த 65 காலி பணியிடங்கள் மட்டும்தான் நிலுவையில் உள்ளது. இதை மட்டும்தான் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஸோ இது போன்ற சுகாதார ஆய்வாளர் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.